எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி என்பர்களே, உங்களை 2026 மே மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மே மாதம் என்பது சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதியும் வைகாசி மாதத்தினுடைய முற்பகுதியும் இணைந்தது. ஆகையினால் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார் மேஷத்துல, அதன் பிறகு ரிஷபத்திற்கு பெயர்ச்சி. இந்த இரு நிலைகளிலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோடே பயணித்து தரக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது உங்களுடைய ராசிநாதன் மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் இருக்கக்கூடிய நிலை என்பது 8 மற்றும் 9 ஆகிய 2 நிலைகளிலே பயணம். இதுல அஷ்டம நிலையிலே ஒரு புத ஆதித்யம், சூரியன் உச்சம். இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது 9ஆம் நிலைக்கு மாறக்கூடியது. அது மட்டுமல்லாமல் மாதத்தினுடைய கடைசியில புதன், சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதனுடைய மேலும் ஒரு வீடான 10ஆம் வீட்டில ஆட்சி பெறுவது, சுக்கிரனோடு இணைவது, அங்க இருக்கக்கூடிய குருவோடு இணைவது என்பது மிக அற்புதமான கஜலட்சுமி யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம். மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்க்கும்போது, துவக்கம் தொட்டே குரு பகவான் அமல யோகத்திலே வெற்றியும், அந்த வெற்றியின் காரணமாக வரக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாக ஒரு ஆடம்பரம் கூட வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குரு சுக்கிரன் இணைவு அல்லது குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகள் மாத துவக்கம் முதலேயே உங்களுக்கு சாமர யோகத்தினுடைய அற்புதத்தை தரும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி அஷ்டம நிலையில இருப்பது, உங்கள் ராசிநாதனோடே இருப்பது விபரீத ராஜயோகம். அது மட்டுமல்லாமல் சனி மற்றும் செவ்வாய், சனி பகவான் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்துல இருப்பது என்பது அதுவும் ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும். ஆகையினாலே வாழ்க்கை துணையின் வழியாக, அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலிருந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட தனலாபங்களை எல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இது தருகிறது. 9ஆம் இடத்திலே அமையக்கூடிய யோகம் என்பது எதிர்பாராத தன பிராப்தி என்பது உங்களுடைய தந்தை வழியிலே உங்களுக்கு லாபங்களை தரக்கூடியதாக அமைகிறது. ஏனென்றால் 9ஆம் இடத்திலே பார்க்கும்போது சுக்கிரன் மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆட்சி பெற்று இருப்பார். அதே 9ஆம் இடத்திலே மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பார்க்கும்போது புதன் வந்து பெயர்ச்சி, சூரியன் வந்து பெயர்ச்சி என்று இந்த புத ஆதித்ய யோகம் ஏற்படுவது, இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தொடர்ந்து தரும். அஷ்டம நிலையிலே சூரியன் இருக்கிறார் என்பது சில உடல்நலக் கோளாறுகளை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அது புதன் அஸ்தங்கதம் என்பது மே 23 வரை இருக்கிறது. ஆகையினால் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம். நரம்பு, சரும நோய்கள் இவற்றிலே பிரச்சனைகளை தரக்கூடியதாக இது அமையும். அந்த அஷ்டம நிலையில இருந்த போது சற்று கூடுதலாகவே நரம்பு கோளாறு, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி போன்றவற்றெல்லாம் வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்திருக்கும். பல கன்னிராசி என்பர்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் கன்னிராசி என்பது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள். இந்த 9 நட்சத்திர பாதங்கள் தான் கன்னிராசி மண்டலத்திற்குள் அடங்கும். ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயானது சனி பகவானோடு இணைந்து மே 10, 11ஆம் தேதியில்தான் அது ஆட்சி பெறுகிறது. ஆகையினால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஆட்சி. ஆகையினால் முயற்சிகளின் மூலமாக இதுவரை வராத பணத்தை எல்லாம் கூட எப்படி பெறுவது என்று முயற்சி செய்து பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பு. கன்னிராசி என்பர்களுக்கு உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதம் இது. அதே சமயத்துல சில விஷயங்களில சற்று சவாலாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு சற்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக அமைகிறது. ராசிக்கு 10ஆம் வீட்டிலே குரு இருக்கிறார். ஆகினாலே கர்ம குரு. 10ஆம் வீட்டிலே குரு இருக்கும்போது சற்று கூடுதல் அலைச்சல் என்பது இருக்கத்தான் செய்யும். அதனால் அதிலே ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 10ஆம் இடத்து குருவாக இருப்பவருக்கு இது கடைசி மாதம். இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பதை எழுதி வைத்துக் கொண்டு, இந்த மே கடந்து ஜூன் துவங்கும் போது குரு பகவான் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல அமர்வது என்பது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்பது
சொல்லி அடிப்பான் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்று கில்லி போன்று சொல்லி அடிக்கக்கூடிய நிலைகளை இது தரும். ஆகையால் இந்த மாதத்திலே பதற்றம் இல்லாமல் இருப்பது வெற்றி. அதிர்ஷ்டம், பாக்கியம் இருக்கிறதா என்றால், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று துவங்கக்கூடிய மாதத்தில அதிர்ஷ்டம் நிறைய இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட குரு 10ஆம் வீட்டிலே, 7ஆம் வீட்டிலே சனி செவ்வாய் இணைவோடு துவங்கக்கூடிய மாதம் என்பதனால், அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கூடுதல் உழைப்பு, விடாமுயற்சியை நம்பும் போது அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து வெற்றியை தரும். எந்த ஒரு அதிர்ஷ்டமும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியின் பேரிலே வரும். ஆனால் குறுக்கு வழியில எதையாவது சாதித்து விடலாம் என்று நினைக்க கூடாது. நேர் வழியிலேயே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகள் தருகிறது. 9ஆம் வீட்டிற்கு சூரியன் செல்லக்கூடிய மாதத்தினுடைய பிற்பகுதி வைகாசி சூரியனாக இருக்கும்போது, தந்தை வழி உறவுகளின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் அல்லது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். குடும்ப வாழ்க்கை 7ஆம் வீட்டிலே பொறுத்தவரை கண்டகச்சனியாக சனி பகவான், அது மட்டுமல்லாமல் செவ்வாய் இருக்கிறான். அதனால கோபம் என்பது கூடவே கூடாது குடும்பத்திலே. குடும்ப வாழ்க்கையை கவனமாக கையாள வேண்டும். பரஸ்பர நல்லிணக்கத்திற்காக பாடுபட வேண்டுமே தவிர, சட்டென்று கோபம் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை தரும். அவை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் கோபம், சட்டென்ற முன்கோபம் கூடாது. வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் கன்னிராசி ஆண்களுக்கு போகலாம். அதனால் சில மன வருத்தங்கள் இல்லத்திலே ஏற்படலாம். இவற்றை தவிர்ப்பதற்கு குறைந்தது வாரத்துல 2-3 நாட்களாவது அதிகப்படியான நேரத்தை, அதாவது லீவ் எல்லாம் நிறைய வரும், அல்ல சனி ஞாயிறு போன்ற நேரங்களிலும் குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஒதுக்கி செயல்படுவது மிக முக்கியம். அதேபோல் தேவையற்ற வாக்குவாதங்களை குடும்பத்திலே கன்னிராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாகவும் அமைதியாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயத்தை பொறுமையாக எடுத்துச் சொல்லும் போது நிம்மதி நிகழக்கூடியதா இருக்கும். காதல் சார்ந்த விஷயம் என்று பார்க்க வேண்டும் என்றால், 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். ஆகையினால் சற்று சோதனையான காலகட்டம் தான். சற்று சீறி பாய்ந்தீர்கள் என்றால் காதல் வேதனையான காலகட்டமாக கூட மாறிவிடும். அதனால் கவனம். ஏனென்றால் 7ஆம் இடத்திலே சனி பகவான் இந்த செவ்வாயோடு இருக்கும்போது ஈகோ பிரச்சனை எல்லாம் வரும். அஷ்டம நிலையிலே உங்களுடைய ராசிநாதன் அஸ்தங்கதமாகி சூரியனோடு இணைந்த அப்படி ஒரு புதாதித்யம். அஸ்தங்கதம் என்றால் மறைந்த புதன். மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தையும் செல்வத்தையும் தருவார். அதனால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து திடீர் லாபம் என்பது இருக்கும். ஆனால் காதல் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல இவையெல்லாம் ஈகோவெல்லாம் காட்டினால் பிரச்சனை. புதிய காதல் முயற்சிகளை இந்த மாதத்திலே கன்னிராசி என்பர்கள் கைவிடுவது நல்லது. நிதி மற்றும் பண விஷயம் என்று பார்க்கும்போது 12ஆம் வீட்டிலே உள்ள கேது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு எதிர்பாராத சுப விரயங்களை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதே சமயத்துல சிறு சிறு செலவுகளும் வரக்கூடிய, ஏதோ ஒரு பொருளை வாங்குவது, ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்குவது, இல்லை என்றால் ஒரு மருத்துவ செலவு என்று ஏதோ ஒரு செலவு என்பது இருக்கும். வருமானம் சீராக இருந்தாலும் கூட வந்த வேகத்திலே செலவாகக்கூடிய ஒரு அமைப்பு, ஆடம்பர பொருட்களை வாங்குவது என்றெல்லாம் இருக்கும். புதிய கடன்களை வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதோ பெரிய சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுவிடும். கவனம். மே மாதம் சற்று சராசரியை விட சிறந்த ஆதாரங்களோடு நிதிநிலை பணம் அமைந்தாலும் கூட செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து ஏதேனும் ஒரு உறவினர் போக்குவரத்து அல்லது ஏதேனும் ஒரு செலவு என்று இருக்கும். ஆகையினால் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செலவு செய்தால் மட்டுமே வெற்றியான ஒரு கைப்பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். தொழில் வியாபாரம் என்று பார்க்கும்போது கர்ம குரு 10ஆம் இடத்திலே, ஆகையினால் வேலை பளு இருக்கும். வேலை மலை போன்று குவியும். தொழிலதிபர் மற்றும் ஊழியர்களுக்கு இருவருக்குமே சற்று கடினமான காலமாக இந்த மே மாதம் இருக்க வாய்ப்பு. வேலையில இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு சட்டத்தின்படி அனுசரித்து செல்லும் போது எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சிலருக்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடமாற்றம் என்பது, வேலை மாற்றம் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது சார்ந்து கவனம். வணிகர்களை ஒப்பிடும்போது, வியாபாரத்தில் இருப்பவர்களை ஒப்பிடும்போது வேலை செய்பவர்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலங்கள் இருப்பதாக இந்த மே மாதம் என்பது தோன்றுகிறது. வியாபாரம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது. கூட்டாளிகள் இருக்கிறார்கள், பார்ட்னர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடன் ஓபன் டாக் என்பது இருக்க வேண்டும். வரவு செலவெல்லாம் சரியாக பார்க்க வேண்டும். ஓனர் உத்தியோகம்,
முதலாளியாக நான் இருக்கிறேன் என்று பார்ட்னர்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் ஏதேனும் பிணக்கு என்றால், கணக்கு சீராக இல்லை என்றால் பிணக்கு ஏற்பட்டு அது தனக்கு ஏதும் இல்லை என்ற ஒரு நிலை வந்து பிரிவு வரும். ஆகையினால் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக தொழில் வியாபாரத்திலே சரியான அணுகுமுறை, கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் கூடுதல் உழைப்பு என்பது நிச்சயம் தேவை. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மே மாதம் கல்வி சராசரியை விட சற்று சிறப்பானதாக இருக்கும். கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய மாதம். 10ல் குரு, பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிக மதிப்பெண் என்பது இருக்கும். கவனச்சிதறல், போக்கஸ் கம்மியாக இருக்கிறது என்றால் அன்றைய பாடங்களை அன்றன்றே படித்து ஒரு ரிவிஷன் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சில மாணவர்களுக்கு நிச்சயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவானுடைய நிலையின் காரணமாக உங்கள் மனதை அமைதிப்படுத்தி முழு அர்ப்பணிப்போடு படிப்பு என்று இருக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அப்போதுதான் நல்ல பலன் இருக்கும். பெற்றோர், பெரியோர், குருமார்கள், ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது, பெரிய பிரச்சனைகள் எதிலும் சென்று தலையிடாமல் இருப்பது மாணவர்களுக்கு, அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும், பள்ளி கல்வியாக இருந்தாலும், கல்லூரி கல்வியாக இருந்தாலும், உயர்கல்வியாக இருந்தாலும் மிக முக்கியம். அதிகப்படியான வேலை மற்றும் அலைச்சல், உடல் சோர்வு, முதுகுவலி மற்றும் தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இந்த மாதம் எந்த உடல்நிலை பிரச்சனையும் தானாக சென்று தேடிக்கொள்ளக்கூடாது. ஒட்டுக்காது என்று தெரிந்த உணவை உட்கொள்ளுவது, இங்கு சென்றால் அலர்ஜி ஏற்படும் என்று தெரிந்து அந்த வேலையை செய்வது, இந்த ஆடையை உடுத்தினால் அலர்ஜி, தும்பல் எல்லாம் வருகிறது என்று தெரிந்தும் அந்த ஆடை அழகாக இருக்கிறது என்று மற்றவர்கள் சொன்னார்கள் என்று போடுவது, அல்லது அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று எது ஒத்துக்காதோ அந்த விஷயத்தில் ஈடுபடுவது, தேவையில்லாத பழக்கங்களில் சென்று சிக்குவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தலைவலி, காய்ச்சல் போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே நல்லது. மன அழுத்தம் ஏற்பட்டால் யோகா, தியானம் செய்வதும், நடைபயிற்சி செய்வதும், நல்ல நண்பர்களோடு பேசுவதும் வெற்றிக்கான வழி. சந்திராஷ்டம நாட்கள் என்று சொல்லும் போது 14 மே 2026 10:34 PM முதல் 16 மே 2026 10:46 PM வரை ஆகினாலே 15, 16 ஆகிய நாட்கள் முற்றிலும் முழுவதுமாகவே சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய விஷயங்களை தொடங்குவது, முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லும் போது மே மாதம் 3, 4, 8, 9, 17, 18, 22, 23, 21 சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில இந்த 2, 2.5 நாட்களில பணம் கொடுக்கல் வாங்கல், வாகனம் ஓட்டுவதில் கவனம், பணம் கொடுக்கல் வாங்கலிலே எந்த விதமான கணக்கு பிழையும் செய்யாமல் இருப்பது, அல்லது புதிதாக கடன் கொடுக்காமல் இருப்பது, அல்லது வாங்காமல் இருப்பது நல்லது. குருவிற்கான வழிபாடு வியாழக்கிழமைகளிலே தட்சிணாமூர்த்திக்கு சிவன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, கொண்டக்கடலை சுண்டல் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை, வடமாலை எல்லாம் சாற்றி காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைத்து கண்டக சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ள, குடும்பத்திலே அமைதி நிலவ சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது உங்களுக்கு பிடித்த பக்தி பாடல்களை ஸ்தோத்திரம் செய்வது வெற்றிக்கான வழியாக இருக்கும். மேலும் கன்னிராசி என்பர்களை இந்த மே மாதத்துல சனி பகவான் இந்த கண்டக சனியாக இருப்பவர் ரேவதி நட்சத்திரம் மே 17ஆம் தேதி அன்று புஷ்யன் என்ற தேவதை ஆளக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரத்திற்குள் பயணப்படுவார். இதில் முக்கியமான விஷயம் என்ன? எது உங்களுக்கு அசிங்கம், அவமானத்தை தருமோ அதை விட வேண்டும். ஏனென்றால் பராபவ வருடத்தினுடைய அந்த பராபவம் என்றாலே, பராபவ என்ற வார்த்தைக்கு நேரடி சமஸ்கிருத அர்த்தம் என்னவென்றால், அதாவது ஒரு நஷ்டம், அசிங்கம், அவமானம். ஆகையினாலே பராபவ வருடத்திற்கு மேலும் பராபவ என்பதற்கு இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நிகழ்த்தும் ஆண்டு என்றும் எடுக்கலாம். எப்படி உன்னதம் நிகழும்? அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடாமல் நல்ல விஷயங்களிலே மட்டும் ஈடுபடும் போது, அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துறை இது போன்ற விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விலகி நல்ல ஒரு இறை சிந்தனையோடு செயல்படும் போது வெற்றிக்கான வழி. அது போன்ற நண்பர்களோடு கூட நீங்கள் பழக்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அசிங்கம், அவமானம் தருகிறது என்றால் அதிலிருந்து வெளிவர வேண்டும். எனது அன்பு நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் நிச்சயம் ஒரு லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னி ராசி, கன்னி லக்னம் என்றாலும் அல்லது ராசி கன்னி, லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு
பொதுவில் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். அதனால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக வந்து உங்களை சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். ஷேர் செய்ய மறவாதீர். நன்றி.